நிறைய வச்சுட்டு பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பாகிஸ்தான் மீது இந்தியா இப்போது நடத்தியிருக்கிற தாக்குதல் அந்த நாட்டுக்கான 7வது பதிலடியாகும். பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்துக்கு பதிலடியா பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தி இருக்கு. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளிலையும் பாகிஸ்தானோட நகரங்களுக்குள்ளேயும் ஊடுருவிய நம்ம படை வீரர்கள் தீவிரவாத முகாம்களை தாக்கி அழிச்சிருக்காங்க. இந்த தாக்குதல்ல 70க்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதனை எதிர்பார்க்காத பாகிஸ்தான் அரண்டு போயிருக்கிற நிலையில இந்தியா அடுத்த தாக்குதலுக்கும் தயாராகி வர்றதா தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒரு தாக்குதல் எந்த நேரத்திலையும் நடத்தப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற பரபரப்பான சூழலுக்கு மத்தியில பாகிஸ்தானோட இதுவரைக்கும் இந்தியா நடத்தின தாக்குதல் அப்புறம் இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் குறித்த விவரங்களை கொஞ்சம் நம்ம பின்னோக்கி போய் பார்க்கலாம். நம்ம நாடு சுதந்திரம் பெற்ற காலத்துல ஜம்மு காஷ்மீர் ஒரு சமஸ்தானமாவே இருந்திருக்கு. அந்த நாட்டை இந்தியாவுக்கு போட்டியா பாகிஸ்தானும் சொந்தம் கொண்டாடுனுச்சு. பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பழங்குடி போராளிகள் காஷ்மீர் சமஸ்தானத்தை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அதே நேரம் மகாராஜா ஹரி சிங் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோட இணைச்சாரு. இதன் தொடர்ச்சியா இந்தியா காஷ்மீர் எல்லைக்கு தனது படைய அனுப்புனுச்சு. அப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில முதல் முறையா மோதல் ஆரம்பிச்சது. ஐநாவோட தலையீடுக்கு பிறகுதான் இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்தது. அதுக்கு பிறகு கடந்த 1965வது வருஷம் உள்ளூர் கிளர்ச்சியாளர்கள் போல வேஷம் போட்டு வந்த பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய எல்லைக்குள்ள ஊடுருவி ஆக்கிரமிப்பு முயற்சியில ஈடுபட்டாங்க. அப்போ ஆபரேஷன் ஜிப்ரால்டர் அப்படிங்கறது மூலமா இந்திய ராணுவம் தகுந்த பதிலடியை கொடுத்தது. அந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி தொடங்கிய போர் செப்டம்பர் மாசம் 23 வரைக்கும் நீடிச்சது. சுமார் 1.5 மாச காலத்திலேயே இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அமெரிக்கா, அன்றைய சோவியத் யூனியன் ஆகிய 2 நாடுகளும் இதில் தலையிட்டு சமரசம் செஞ்சே போர் விரைவில் முடிவுக்கு வர ஒரு காரணமா அமைஞ்சது. கடந்த 1971வது வருஷம் பங்களாதேஷ் விடுதலை போறப்போ நம்ம நாடு பங்களாதேஷுக்கு ஆதரவா நின்னுச்சு. அந்த போர்ல இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தினது. வேற வழியே இல்லாம ஆயுதங்களோட பாகிஸ்தான் படைகள் இந்திய ராணுவத்துக்கிட்ட சரணடைஞ்சது. அதன் பிறகு பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு புதிய நாடும் உதயமானது. இதற்கு இந்தியாவோட பங்களிப்பே மிகப்பெரிய காரணமா அமைஞ்சது. இதற்கு பிறகு வழக்கம் போல இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லை பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு கட்டத்துல பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் துணையோட அந்த நாட்டு ராணுவம் ஊடுருவல் முயற்சிகளை தீவிரப்படுத்தினது. இதனால கடந்த 1999வது வருஷம் ஜம்மு காஷ்மீரோட கார்கில் அப்படிங்கிற பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புல இருந்து மீட்க இந்திய ராணுவம் களத்துல இறங்குனது. குறுகிய காலமே நடந்த இந்த போர்ல இந்திய படைகள் மிக அபாரமா செயல்பட்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு வசம் இருந்த பகுதிகளை மீட்டாங்க. இந்த போர்ல இந்தியா மகத்தான வெற்றியை பெற்றது. 2016வது வருஷம் செப்டம்பர் மாசம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தோட உரி அப்படிங்கிற பகுதியில இந்திய ராணுவ தளத்தோர் மீது பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தி நிலைகளை பண்ணாங்க. இந்த பயங்கரவாத தாக்குதல்ல 10 வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு பதிலடியா இந்தியா கொஞ்சம் கூட தாமதிக்காம அடுத்த 10 நாட்கள்லயே பாகிஸ்தானை ஒட்டிய எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே கடுமையான ஒரு தாக்குதலை தொடுத்தது. சர்ஜிக்கல் ஸ்டிரை அப்படின்னு சொல்லப்படுற இந்த துல்லியமான தாக்குதல் ஊடுருவல் முயற்சியால ஈடுபட்ட பயங்கரவாதிகள் பல பேர் கொல்லப்பட்டாங்க. அதற்கு பிறகும் கொஞ்சம் கூட அடங்காத பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கடந்த 2019வது வருஷம் ஜம்மு காஷ்மீரோட புல்வாமா பகுதியில இந்திய ராணுவ வாகனங்கள் அணிவகுப்பை குறி வச்சு நடத்திய கொடூர தாக்குதல்ல மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை வீரர்கள் 40 பேர் பலியானாங்க. இதுக்கு பதிலடியா பாகிஸ்தான் பாலகோட்ல உள்ள ஜெய்ஷ்-இ-முகமது அப்படின்னு சொல்லப்படுற பயங்கரவாத அமைப்போட பயிற்சி முகாம்கள் மீது இந்திய விமானப்படை வான்வழி தாக்குதல் நடத்தி அதை முற்றிலுமா அழிச்சது. கடந்த 1971வது வருஷம் நடந்த பாகிஸ்தானுக்கு எதிரான போருக்கு பிறகுதான் இந்தியா முதல் முறையா பாகிஸ்தான் மீது வான்வழி தாக்குதல்ல ஈடுபட்டது. இதே போல 6 முறை நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான போர்களை நடத்தி இருக்கு. அதுல வெற்றியை வசமாக்கி தன்னோட படைபலத்தையும் நம்ம நாடு வெளிப்படுத்தி இருக்குது. இந்த ஒரு நிலையில தான் பகல்காம் சுற்றுலா தலம் பகுதியில சுற்றுலா வந்த அப்பாவி பொதுமக்களை குறி வச்சு மிகவும் ரொம்பவே கோழைத்தனமான பயங்கரவாதிகள் தாக்குதல்ல ஈடுபட்டாங்க. இதுக்கு தனது துடிப்பான செயல் மூலம் பதிலளிக்கிற வகையில நமது நாட்டோட முப்படைகளும் இணைஞ்சு பயங்கரவாதிகள் முகாம்கள் மேலேயும் மிக கடுமையான ஒரு தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்தியாவோட தாக்குதல் வேகத்தை அறிஞ்ச பாகிஸ்தான் அங்கங்க சில தாக்குதல்ல ஈடுபட்டாலும் ஒட்டு மொத்தத்துல கதி கலங்கி போய் நிக்குதுன்னு தான் சொல்லணும். என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாம திகச்சு போய் தான் நிக்கிறாங்க.